மழை பெஞ்சிட்டு இருக்குது பாருங்க. ராமாயணம் கம்ப ராமாயணம் படித்து மழை கொட்டுன்னு கொட்டுவே. சூப்பர். தேங்க்யூ கடவுளே. பாபா நன்றி. நம்ம குருவரெட்டியூர் ஸ்ரீ சபரி சாய்பாபா கோவிலில் தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை ராமாயணம் பாராயணம் படிக்கப்படுது. அதை ஒட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல மழைங்க, அருமையான மழை பெஞ்சிருக்கு. அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வருகிற 27ஆம் தேதி சிறப்பு பூஜை நடைபெறுது. அதனால் எல்லா பக்தர்களும் நம்ம குருவரெட்டியூர் ஸ்ரீ சபரி சாய்பாபா கோவிலில் கலந்துக்கிட்டு சிறப்பு பூஜையில் பங்கு பெறணும்னு கோவில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அகோது எப்படி என்றால், அந்த சமயத்தில் ஸ்ரீராமர் நல்ல விவேகத்தை உடைய தம்பியை நோக்கி, அப்பா, நீ போய் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏற்ற பிரயத்தனங்களை செய்து உன் கையினாலே மகுடம் சூட்டி வா என்று ஆக்கியாபித்தார். அப்படியே செய்கிறேன் என்று லட்சுமணர் அனுமானை அழைத்து பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய சாமகிரிகளை எல்லாம் சேகரித்து சொல்லி கட்டளையிட்டார். அதற்கு அனுமான் ஆனபட்சம் முதலானதுகளும் கிரீடம், குண்டலம், புஜகிருதி, வாகுவலையும், மதானி முதலான ஆபரணாதிகளும் மற்றும் வேண்டிய சகல பதார்த்தங்களும் கொண்டு வந்தார். லட்சுமணர் போயிருந்து சாஸ்திர விதிவிடிக்கு முன்பு நடக்க வேண்டியதுகள் எல்லாம் நடப்பித்து பின்பு பிராமணர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் செய்ய தேவர்கள் புஷ்பமா அறிபொழிய பெரியோர்கள் எல்லாம் கண்களிக்க சுக்ரீவனுக்கு திருமுடி சூட்டி அருளினார். அந்தப்படி மகா சம்பிரமத்துடனே பட்டாபிஷேகரனாய் சுக்ரீவ மகாராஜன் ஸ்ரீராமரை சேவித்துக் கொண்டான். அவர் அன்புடனே மார்பில் தழுவி கொண்டு இருக்கும்படி ஆக்கியாபித்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். அப்பா சுக்ரீவா, நீ இந்த இடத்திலிருந்து உன் பட்டணத்துக்கு போய் ராஜரீகத்தை குறித்த காரியங்கள் ஏதேனும் விசாரிக்க வேணுமா? அதுகளை எல்லாம் பரிஷ்கரமாக ஆலோசித்து விசாரித்து விதிப்படி செய்து இறந்து போன உன் தமையன் குமாரன் உடனே கூட சுகமாய் வாழ்ந்து என்று சொல்லி, அப்படி வாழும் இடத்தில் சத்திய சந்தரும் விவேகிகளும் ஆகிய மந்திரிமார்களுடனும் சேனாதிபதிகளுடனும் சேர்ந்து மனம் கலந்து பேசி குற்றமற்ற செய்யுடையவனாகி சகலரையும் நீங்காமலும் நெருங்காமலும் இருந்து அவர்களைப் போல துல்லியமாக நடந்து கொள். உலகமானது புகை உள்ள இடத்தில் நெருப்பு உண்டு என்று நினைக்கத்தக்கது. ஆகையால் இந்த அனுமானம் பிரமாணத்திற்கு ஒத்தப்படி உன்னிடத்தில் கிருபை உண்டு என்பது தெரிய, ஆகையால் இங்களுடனேயும் கடூரமான வார்த்தைகள் சொல்லாமல் நகை புகைத்துடனே இனிய வசனங்களை சொல்லும் பெரியோர்கள் அனுசரிக்கின்ற நற்செய்திகளையும் தழுவிக்கொள். அவர்களும் மதிவயக்கம் கொள்ளத்தக்க அரசாட்சியாகிய சம்பந்தை நீர் பெற்றிருக்கின்றாய். அது மகா பிரயாசமானது, எளிதாக நினைக்க கூடாதுகள் செவ்வையாய் ஆலோசித்துப்பார். முனீஸ்வரர்களும் திரிலோகத்திலும் உள்ளவர்களும் சிநேகிதர், பகைவர்கள், அந்நியர் என்னும் 3 வகைப்பட்டு இருப்பவர்கள் அவர்களில் ஒருவரிடத்திலேயும் தீங்கு நினையாமல் செய்ய வேண்டியதை எல்லாம் செவ்வையாகவும் நிர்ணயிக்கும்படி அடாத காரணங்கள் வந்தபோது நல்ல வசனங்களையே செல்வதையும் உண்மை பேசுதலையும் தவறாமல் பாதுகாக்க வேண்டும். உருவத்தார் சிறியவர்கள் என்று எண்ணி எவர்களுக்கும் துன்பத்தை செய்யாதே. நான் பால்யத்திலே ஒரு துஷ்கிரியந்தத்தை செய்து அறிவு மிகுந்து வடிவு சிறுத்த உனியினாலே அதிசீக்கிரத்தில் சகல சம்பிராஜ்யத்தையும் இழந்து துக்கத்துக்கு உள்ளானேன். ஸ்திரீகளாலே புருஷர்களுக்கு வரணம் உண்டாம் என்பதை உனது தமையனாகிய வாழையின் இடத்தில் பார்த்துக்கொள். அல்லாமலும் நாங்களும் ஸ்திரீகள் தானோ இத்தனை எல்லாம் அனுபவிக்கின்றோம். இதை பார்க்கிலும் சாட்சி வேர் என்ன வேண்டியதுகள். நம்முடைய ராஜா பெற்றதாயினும் அதிக அன்பு உள்ளவன் என்று பிரஜைகள் எல்லாம் சொல்லும்படி காரியுடனே சம்ராட்சனை செய். குற்றம் செய்தவர்களை தர்மம் தவறாமல் தண்டனை செய். இறக்கிறதும் பிறக்கிறதும் ஆலோசிக்கும் இடத்தில் சகல பிராணிகளுக்கும் செய்த வினையினாலே வருகிறது என்று அல்லவோ? பிரம்மாவுக்கும் அவன் செய்த நல்வினையின் முடிவே அவனுடைய ஆயுசின் முடிவாகும். சாஸ்திராதியர்கள் செல்வமும் கேடும் அவரவர் செய்த புண்ணிய பாவங்களினாலேயே உண்டாகிறது என்று சொல்லுவார்கள். ஆகையால் பாக்கியத்தை கொடுக்கின்ற புண்ணியத்தை அல்லாமல் நிர்வாக்கியத்தை தருகின்ற பாவத்தை கைப்பற்றலாகுமா? இப்படி இருப்பதினால் இதுகளையெல்லாம் கிரமமாக தேர்ந்து யுத்தம் பார்த்து ராஜரீகம் செய்து கொண்டிரு என்று வருகின்ற மழைக்காலம் கழிந்தவுடனே உன் சேனாசமுத்திரத்தை கூட்டிக் கொண்டு நம்மிடத்தில் வந்து சேரப்பா என்று மனுகுலத்தில் அவதரித்த ஸ்ரீராமச்சந்திரர் சுக்ரீவனுக்கு சொன்னார். அந்த நீதி வார்த்தைகளை எல்லாம் கேட்டு மிகுந்த அன்புடனே சுக்ரீவன் சொல்லுகின்றான். ஓ சுவாமி,
நாங்கள் இருக்கின்ற இடம் குரங்குகள் இருக்கின்ற இடம் என்கின்ற சொற்குற்றம் ஒன்றே அல்லாமல் அது சொர்க்கலோகத்திற்கும் ராஜதானியை போல அதிக சிறப்பும் மனோகரமும் உண்டாகத்தக்கதுகள். அதிலே தாங்கள் சில நாள் எழுந்தருளி இருக்கவும் நாங்கள் தங்கள் கைங்கரியத்தை செய்யவும் வேணும். தங்களை பிரிந்திருந்து என்ன பாக்கியம் அனுபவித்தாலும் அது வறுமையை அனுபவிப்பதற்கு சமானமே அல்லாமல் வேறு ஒன்று அல்ல. தங்கள் திருத்தேவியாராகிய சீதா பிராட்டி அன்னையை தேடுகிறதற்கு சௌக்கியமான காலபரியந்தம் தேவரீர் இவ்விடத்தில் தானே எழுந்தருள் இருக்க வேணும் ஐயா என்று சாஸ்தாங்கமாக சேவித்தான். அந்த வசனத்தை கேட்டு ஸ்ரீராமர் புன்சிரிப்பாக நகைத்து, தம்பி, ராஜாக்கள் இருக்கின்ற அரண்மனையில் என்னை போல் ஒத்த விரதிகள் யார் இருக்கக்கூடும்? அப்படி அல்லவென்று வந்திருந்தாலும் உனக்கு எங்களை உபசரிக்கிறதற்கே பொழுது சரியாக போகும். அப்புறம் ராஜரீகம் செய்கிறதற்கு சாவாசகப்படாதுகள். அதுவும் அல்லாமல் 14 வருஷம் அரண்ய வாசம் செய்ய வந்த நான் வனத்தில் இருக்கலாமே அல்லாமல் ராஜாக்கள் இருக்கின்ற நகரத்தில் இருக்கக்கூடாது. ஆகிலும் சீதையை பிரிந்தும் நான் வாச யோக்கியமும் சௌக்கியமும் தேட வேணுமா? அது நீ அறியாயோ? தேவியை ராட்சதன் சிறையிலே கொண்டு போய் வைத்திருக்க சிநேகிதரிடத்திலிருந்து ராமன் சௌக்கியம் அனுபவித்தான் என்கின்ற வார்த்தை உண்டானால் அந்த அபவாதம் 3 லோகமும் அழிக்கின்ற ஊழிகாலத்திலும் தீருமா? அழிகின்ற ஊழிகாலத்திலும் தீருமா? நான் இப்போது இல்லறசைக்கு அபாத்திரனானாலும் வில்லை கொண்டு யுத்தம் செய்கின்ற வீர தர்மத்தை கைவிட்டிருப்பதற்கு வெட்கப்படுகின்றேன். சத்தியத்தை பாதுகாக்கிறதும் அல்லாமல் அதற்கு ஒப்பாகிய சில தர்மத்தையும் செய்து என்னை சூழ்ந்த தீமைகள் எல்லாம் நிவாரணமாகும்படி துறவரத்திற்கு பழுவ வராமல் தவம் செய்து கொண்டிருக்கின்றேன். நீ ராஜரீகத்திற்கு தகுதியானதுகளை எல்லாம் செய்து நடப்பித்திருந்து உன்னுடைய வானர சைனியத்தை எல்லாம் சேர்த்துக்கொண்டு இந்த மாறி காலம் 4 மாதமும் போனவுடனே வந்து சேர். இதை குறித்து உன்னை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். சொல்லுவதற்கு எளிமையாகவும் அருமையாகவும் இருக்கின்ற ஸ்ரீராமர் சொல்லவே மறுத்து ஒன்றும் பேசாமல் குறிப்பறிந்து கொண்டவனாகி கண்களில் கலகல என்று நீர் பெருக சகிக்க மாட்டாத துயரத்துடனே வனாராதிபதியான சுக்ரீவன் சுவாமியை செவித்துக் கொண்டு போனான்.